வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகுது கொள்ளு ரசம். நிறைய பேருக்கு வீட்டில் பண்ணும்போது ரசம் நல்லா வராது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த ரசம் ப்ராப்பராக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிய மாட்டுது. வீட்டில் அம்மா மிளகு, சீரகம், தக்காளி, புளி எல்லாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் நம்மளும் பண்ணுறோமே, ரசம் வர மாட்டேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ரசம் கொதிக்கக்கூடாது. அதாவது கடைசி ஸ்டேஜில் அந்த மிளகு, சீரகம், பெருங்காயெல்லாம் போட்ட பிறகு கொதிச்சதுன்னா கண்டிப்பாக ரசம் நல்லா இருக்காது. ஏன் கேட்டிங்கன்னா அந்த ரசம் கொதிச்சா என்னன்னா அந்த மிளகு, சீரகம், தக்காளி, அந்த கொத்தமல்லியில் கீழே இறங்கிடும். அதாவது அந்த பாத்திரத்தில் கீழே இறங்கினா வெறும் மேலே தண்ணி மட்டும்தான் இருக்கும். அந்த டைமில் அந்த கசப்பு தன்மை தெரியும். அதனால தான் என்ன பண்ணுவோன்னா, புளி தண்ணி போட்ட பிறகு நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மேலே அந்த மிளகு, சீரகம்லாம் போடுவாங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரி தான் கொள்ளு ரசம் பண்ணியிருக்கேன். இந்த கொள்ளு நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். கொள்ளு தண்ணி தான் யூஸ் பண்ணணும், கொள்ளு பருப்பை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரசம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, கொள்ளு சாப்பிட்டா வெயிட் லாஸ் நிறைய பேர் எல்லாம் சாப்பிட்றாங்க. எனக்கு அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ 3 நாளோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த வேக வச்ச சுண்டலை, அதாவது நீங்கள் தண்ணி எடுத்தாச்சு, இந்த சுண்டல் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் சுண்டலாமல் சாப்பிட்லாம், குழம்பா வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த கொள்ளு ரசம் டிடி பெருங்காய வச்சு நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கொள்ளு 150 கிராம், இடித்த பூண்டு 15 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 1, காய்ந்த மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், முழு சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு பவுடர் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், டிடி பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், சீரகம் பவுடர் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் ஃபுல்லாக செம்ம வாசனையோடு இருக்க போகுது. ஏன் கேட்டிங்கன்னா டிடி பெருங்காயத்தை யூஸ் பண்ணி சமைக்க போகிறேன். டேஸ்டி பொருட்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அவங்க 125 வருஷத்துக்கு மேலே நம்ம சமைக்கிற உணவில் சுவை கூட்டிகிட்டே இருக்காங்க. எல்லா வீட்டு கிச்சனில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பெருங்காயம். டிடி பெருங்காயம் ஃப்ளிப் டாப் மாடலில் இருக்குது. அதனால் ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுற டைமில். பசும்பாலில் சீம்பால் எப்படி ஸ்பெஷலோ அதே போல் தான் பெருங்காய செடியிலேருந்து வர ஃபஸ்ட்டு பால்லேருந்து தயாரிக்கிறது தான் இந்த டிடி பெருங்காயம். ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டிடி கட்டி பெருங்காயம் லேசாக இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காயம் எதுக்காக சமைக்கும் போது யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவை நல்லா செரிக்கவும் செரிமான மண்டலத்தை சீராக வைக்கவும் பெருங்காயம் ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லை, நம்மளோட குடல் சுத்தம் தான் நம்மளோட உடல் சுத்தம். ஹெல்த்தியான செரிமான மண்டலம் தான் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும். ஒரு சிறு கைப்பிடி டிடி பெருங்காயம் நம்ம சமைக்கிற உணவின் சுவையை கூட்டுவது மட்டுமல்ல, ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த டிடி பெருங்காயம் உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம் வாங்க. இந்த கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கொள்ளு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு நல்லா பாயில் பண்ணுறோம். அதாவது கொள்ளு நீங்கள் கடையில் வாங்கியிருப்பீங்க. ஒன்று கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் இருக்கும், இன்னொன்று கருப்பு கொள்ளு இருக்கும். கருப்பு கொள்ளு நீங்கள் யூஸ் பண்ணால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி ஊரில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா தோல் எடுக்காத அந்த கருப்பு கொள்ளு வச்சு நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கருப்பு கொள்ளு நல்லா பாயில் பண்ணி ரசம் ரெடி பண்ணுறோம். நீங்கள் கரெக்டாக தேவையான தண்ணி ஊற்றி 5லேருந்து ஒரு 7 விசில் விட்டுருங்க. விட்ட பிறகு நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த கொள்ளு நல்லா ரெடியாக இருக்கும். அதே டைமில் கொள்ளு மசிஞ்சு வரக்கூடாது, அந்த தண்ணி நல்லா நிறைய இருக்கணும். அதுக்காக நீங்கள் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுங்கள். அந்த கொள்ளு உள்ளே இருக்க கொள்ளு நல்லா மசிஞ்சு போச்சுன்னா என்ன அப்படின்னா, அந்த மசிஞ்ச அந்த கொள்ளு தண்ணியை எடுத்து நீங்கள் ரசம் பண்ணால் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கணும்.
இந்த தண்ணி எடுத்து ரசத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த கொள்ளு என்ன பண்ணுறது சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. இதை சுண்டலாம் நீங்கள் வீட்டில் அவிச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கடுகு, பெருங்காயம், வெங்காயம், உப்பு, நெய், கொத்தமல்லி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா குக் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு ஸ்பெஷல் நல்லாயிருக்கும். ஒன்று சுண்டலாக சாப்பிட்லாம், அப்படின்னா இந்த மாதிரி கறி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது அந்த கொள்ளு தண்ணியை வச்சு எப்படி ரசம் பண்ணுறது பார்ப்போம். இந்த மண்சட்டில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் குக் பண்ணுங்கள். ஏன் கேட்டிங்கன்னா ரசம் முடித்த பிறகு எண்ணெய் மேலே மிதங்கும். அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிருங்க. இந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் மாறணும். அதுக்கு பிறகு தக்காளி போடணும். தக்காளியோட அளவு அதிகமாக வேண்டாம், கரெக்டான அளவு ஒரு தக்காளி போதும். இந்த ரசம் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 பேர் நீங்கள் சாப்பிட்லாம். அதனால தான் கரெக்டான ரேஷியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு நல்லா வதங்கணும். அதே டைமில் மஞ்சத்தூள், உப்பு, தனியா பவுடர். தனியா பவுடர் எதுக்காக யூஸ் பண்ணுற கேட்டிங்கன்னா அந்த மிளகு சீரகம் யூஸ் பண்ணுற இடத்துல தனியாத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா மிளகு பவுடரும் சீரகம் பவுடரும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா மிளகும் சீரகம் காசு அதிகம். அதனால் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அந்த பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுருவாங்க, சில்லி பவுடரும் காரத்துக்கு போட்டுருவாங்க. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அப்படி பண்ணாதீங்க. ரசம் சொன்ன உடனே வெறும் மிளகு, சீரகம், புளி, பூண்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குன்னா அந்த டைமில் ஜீரண சக்தி வேணும்ல. அதனால தான் கடைசியாக ரசம் சாப்பாடு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. இது தெரியாமல் நிறைய பேர் சில்லி பவுட்ரு, பச்சை மிளகா போட்டுருவாங்க. நீங்கள் வீட்டில் எடுத்து பண்ணாங்க. இப்போ தனியாத்தூள்லாம் போட்டிருப்போம்ல, போட்ட பிறகு இந்த தக்காளி நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தக்காளி நல்லா குக் பண்ணுறோம். நம்ம வீட்டில் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், தக்காளி, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், சீரகம், மிளகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கையில் கரைச்சி தாளித்து கொட்டுருவீங்க. இது சின்ன கொண்டே பண்ணும்போது அப்படி பண்ணலாம். ஆனால் நல்லா பெரிய கொண்டே பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும். பார்த்தீங்களா, இந்த தக்காளி நல்லா வதங்கியிருக்கா. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், புளி தண்ணி ஊற்ற போகிறோம். புளி தண்ணி ஊற்றின பிறகு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. புளி தண்ணி போட்ட பிறகு நல்லா கொதிச்சு வரணும். அந்த பச்சை வாசனை போடணும். கடைசியாக தண்ணி ஊற்றின பிறகு நம்ம மிளகு சீரகம் அந்த பெருங்காயம் போடும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் கொதிச்சதுன்னா உங்களுக்கு மிளகு சீரகம் கீழே இறங்கிடும். அதனால தான் கொதிக்கக்கூடாது சொல்லுவாங்க கடைசியான ஸ்டேஜில். இப்போது இந்த புளி தண்ணி போட்ட பிறகு நல்லா கொதிச்சிருக்கு. அந்த பச்சை வாசனை போன பிறகு கொள்ளு தண்ணி. இந்த கொள்ளு தண்ணி இதில் ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு வேணும்னா தண்ணி ஊற்றலாம். அதிகமான தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. கொள்ளு ரசத்துக்கு கொள்ளு தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் கொள்ளு தண்ணி ஊற்றின பிறகு இந்த இடத்துல உப்பு, காரம், புளிப்பு தன்மை கரெக்டாக செக் பண்ணுங்கள். இன்கேஸ் புளிப்பு அதிகமாக இருக்குது, என்ற கொள்ளு தண்ணி இல்லைன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சம் சீரகம் பவுடர், அதுக்கப்புறம் மிளகு பவுடர், பெருங்காய பவுடர். இதெல்லாம் போட்ட பிறகு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஏன் கேட்டனா ரசம் இதுக்கு மேலே கொதிச்சதுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் போய்டும், நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மீடியமான ஃப்ளேம் வச்ச பிறகு கொஞ்சம் பொங்குற மாதிரி காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வர ஸ்டேஜில் கண்டிப்பாக அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கக்கூடாது. கொதிச்சா கண்டிப்பாக ரசம் நல்லா இருக்காது. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க இந்த கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராப்பரான ஸ்டைல் சொல்லி கொடுத்துருங்க. அல்டிமேட்டான ப்ரிப்பரேஷன், ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ப்ராப்பராக புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு விஷயம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.